சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பரிதாப குறும்படத்தை இப்பொழுது நம்ம பார்ப்போம். A few minutes later. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டஃப் காம்படிஷன். அது மட்டும் இல்லாம நீ பிரியங்கா பக்கத்துல வர நின்று இருக்கற. ஓ சோ இட்ஸ் a very tough competition. உங்கள பிள்ளை முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. நிஜமாலே எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மாக்காப்பா? உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லம்மா, நீயே ப்ராப்ளம் தான். டேஞ்சர் சொன்னா என்ன? பக்கத்துல என்னது டேஞ்சர்? பக்கத்துல என்னதான் டேஞ்சர் சொல்றீங்க? ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாருங்க. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? இதுக்கு ஏதாவது தீர்ப்பு இருக்கா மாக்காப்பா? இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை. ஒண்ணே வர முடியாது நம்மளால. உனக்கு பிரச்சனை என் பக்கத்துல நின்னா உனக்கு ப்ராப்ளமா? இல்லம்மா, போன சீசன்ல எலிமினேட் ஆகி வெளில போன குழந்தைங்க எல்லாம் சொல்லிருக்காங்க, நாங்க எப்பப்பெல்லாம் அந்த அக்கா பக்கத்துல நின்னுமோ அப்பெல்லாம் எங்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க. வாங்கினது நம்மளோட அஸ்வின் தான். பக்கத்துல நின்னதுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கினவனுக்கு ஆப் ஆயிடுச்சு பாத்தியா? மாமா பசங்களா மானங்கட்ட பொழப்புக்கு மாறி மாறி மார்க்கெட்டிங் பண்றீங்களா? நான் அதுக்கு வரலடா, என்ன விடுங்கடா. என் டீம் மெம்பர் மாக்காப்பா. தோ டாக்டர் இப்படிதான் சைல்டிஷா பண்றேன்னு சைன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா டாக்டர். தம்பி தல்பா. அப்பாடா. What bro? It's very wrong bro. It's very wrong. அப்புறம்டா. வழி இந்த சைடுமா? மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. தெய்வமே நன்றி சொல்வேன். ரைட் ஆளவர புட்டேனோ. என்னடி அடே பாவி. இல்ல இங்க நின்னா நல்லது நடக்கும்னு சொன்னேன், அதனாலதான் இங்க நின்னுட்டேன். அக்கா நீ என் பக்கம் உனக்கு ஆகணும்டா. கூட இருக்கவன நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். வாக்கா. நல்லா போதா பிசினஸ்லாம்? நிறைய ஷோ பண்றீங்களா? இதுக்கப்புறமும் பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்க, நிறைய பண்ணுவீங்க பாருங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நான் எதுவும் பண்ணலமா, அவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. ஆனா சார் என் பக்கத்துல நின்னா கம்மியா மார்க்ஸ் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. கம்மியா மார்க்ல பக்கத்துல நின்னா டைரக்டா டேஞ்சர் செய்க. ஓகே, எத்தனை பேர் இங்க வந்து மார்க்ஸ் கொடுக்கும்போது பிரியங்கா பக்கத்துல நிக்காம வேற எங்கேயாவது எட்ட போய் மார்க்ஸ் கொடுக்கும்போது நிக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மட்டும் கை தூக்குங்க. அடுத்து நான் எங்க நிக்கணும்? நடுவுல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏற்றா போ. ஓகேப்பா. வீடியோ கொஞ்சம் முன்னாடி போட்டு காட்டியிருக்க கூடாது? அதுதான் நீங்க வந்ததுல இருந்து பண்றீங்க சார். உட்காருங்க சார். இல்ல, ஏன் உட்கார வச்சேன்னா பக்கத்துல இருந்த பிரச்சனை, தனியா உட்கார வச்சிட்டா பிரச்சனை இல்ல, அதுக்கு தான் உட்கார வச்சேன். இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முதல்ல அவங்கள விழுக்கணும். இந்த பசங்க எல்லாம் இதை பண்றாங்க அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இருக்கு. அது நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நான் இப்ப பக்கத்துல நிக்கிறேன், முடிஞ்சா சிலம்பரசன் எலிமினேட் பண்ணி பாருங்க. சார் எவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை. இருக்கிற 16 பேர்ல கிட்டத்தட்ட பிரதர், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ஜி. இதுல ஒன்னும் குறைச்சல. இல்ல, இந்த ஸ்டேஜ்ல எங்க நின்னாலும் அவங்க பக்கத்துல நம்பர் தானே இருக்கும், அதுக்கு எதுக்கு செக் பண்ணிட்டு இருக்கீங்க? I'm a bad boy doing good things. Got a lemonade with chicken wings with a. இதான் ஹீரோவா? ஹீரோனா என்ன வேணாலும் பேசுவியா? அம்மிகளை தூக்கி தள்ள போட்டுறேன் போடா. பிரியங்கா எல்லாரும் அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. இல்ல, நான் சத்தியமா யாரும் பார்த்தது இல்ல. வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அதுதான். ஆனா இதுக்கப்புறம் கலாய்ப்போம், கூச்சக்கூடாது. ஓகேவா?
என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போற? ஏன்டா இங்க வந்தேன்னு ஃபீல் பண்றேன். ஒருவேளை தெரியாம வந்துட்டனும். உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு நான் வேற என் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேங்க. எவன்டா வசனம் எழுதி கொடுத்தது? தேவலாம் பேசிட்டு இருக்கான். ஹரி நல்லா தான் பாடினாரு, ஆனா அவர் நின்ன இடம் தான் சரியில்லை. நீங்க லக்கி இல்லக்கா, நீங்க லக்கி இல்லக்கா, நீங்க லக்கி. லக்கி. ஹரி இன்னைக்கு இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார். என்ன சொல்ல வர? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இல்லம்மா, இது வந்து நான் வந்து ஆழ்ந்த ஒரு சிந்தனையில, அதாவது சிம்பு சார் சொல்ற மாதிரி நைட் வீட்டுல போய் யோசிச்சு பாரு. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது என்னடா இழிச்சவாய பாருங்க, இச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. ஏன் கவலைப்படாதீங்க லதா, நீங்க என் சைடு நின்று இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே ஆனா நீங்க டோன்ட் வரி, இதுக்காக வந்தல்ல. வந்தீங்க சார். தேங்க்யூ சார். இப்ப போய் கலாய்ப்பேன். இல்ல நீங்க அங்க போய் இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். வெயிட் ஸ்ரீஷா, தயவு செஞ்சு. ஐயோ மேனரிசம் சொல்லி எதனா அசிங்கமா பண்ணிட்டு இருக்காத, கையெடு. தயவு செஞ்சு பிரியங்கா, தயவு செஞ்சு நீங்க எப்படி வந்துருங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ அவின் அக்கா சும்மா கொஞ்ச நேரம் பக்கத்துல வந்து நின்னுக்கிறாரு. போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறே சாப்பு சாப்புன்னு. அந்த 11 லட்சம் ஓட்ட 11 செகண்ட்ல முடிச்சிட்டான். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. நில்லுப்பா. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பிரவீன் இல்லடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரவீன், நல்லா பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அழுகுறான். சோ ஃபர்ஸ்ட் வந்து அஜய் கிருஷ்ணாவோட ஸ்கோர் என்னன்றத பாத்துடலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஒழுங்கா வந்து நின்னுல நின்னு இருக்கலாம்ல. சார் உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு ஓங்கி செவிலே ஒண்ணு வெச்சன்னு வச்சுக்கேன், பிசாசு படத்துல வர பிசாசு மாதிரி ஆயிடுவேன்.